ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொதுத்தமிழில் ரொம்பவே முக்கியமான டாபிக் உவமை தொடரும் அதோட பொருளும். அதாவது பழமொழி மாதிரியே இருக்கும், ஆனால் அதோட மீனிங் என்ன அப்படின்றத நிறைய கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. எப்படியும் நியூ சிலபஸ் படி 3 to 4 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி இருக்கும், டக்குனே உள்ளே இறங்கிருமா, அந்த மாதிரி. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. அங்கங்கே பரவிருமா, ஸோ ஒற்றுமையின்மை. பாம்பும் கீரியும் போல பகை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவானது. உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும், அதான் தெளிவானது. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை. மலரும் மனமும் போல இணை. மலர் கூட மனம் இணைஞ்சே தான் இருக்கும். பசுமரத்தாணி போல அப்படின்றது எளிதில் பதிதல், இப்போ தான் பார்த்தோம். குன்றின் மேலிட்ட விளக்கு போல வெளிப்படை. சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல இனிமைக்கு இனிமை சேர்த்தது. அதாவது ஏற்கனவே அது சர்க்கரை, அதில் தேன்மலை பொழியுது. கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீணாதல். பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல நல்லவரோட நட்பு. நம்ம நல்லவரோட சேரும்போது அவங்களோட பெருமையும் நம்மளுக்கு பெருமையாகும், அதை தான் சொல்கிறாங்க. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள். வாய்ப்பை பயன்படுத்துறது. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். அதாவது நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வெளிப்பாடு. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. பேராசை. அளவுக்கு மிஞ்சக்கூடாது. சுவரை வைத்துதான் சித்திரன் வரைய வேண்டும். சுவர் என்பது அடிப்படை. பகல் வெல்லும் கூகையை காக்கை தக்க காலத்தை எதிர்பார்த்திருக்கிறது. அனலிடப்பட்ட புழுவை போல துன்பம். இரும்பை கண்ட காந்தம் போல ஈர்ப்பு. வேலியே பயிரை மேய்ந்தார் போல துரோகம். முதலை கண்ணீர் பொய் அழுகை. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. பட்டறிவில்லாத படிப்பறிவு. அனுபவ அறிவும் நம்மளுக்கு தேவை, படிப்பறிவு மட்டும் இருந்தால் போதாது. எடுப்பார் கைப்பிள்ளை. தன் சிந்தனை அற்றவர். அந்த நேரத்தில் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுறவங்க. மழைக்கானா பயிர் போல வாட்டம். வாடிரும்ல மழைக்கானா பயிர். வாழையடி வாழையாக அப்படின்றது தலைமுறை தலைமுறையாக, பரம்பரை பரம்பரையாக. கயிறு திரித்தல். பொய் கூறுதல். எக்ஸ்ட்ரா மிகைப்படுத்தி சொல்கிறது. அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் செய்வாங்களே, கயிறு திரித்து பேசுகிறது. பாம்பின் கால் பாம்பறியும். கற்றவரே அறிவார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். முயற்சிக்கான பலன். இருதலை கொல்லி எறும்பு போல தவிக்கிறது. எல்லார் வீட்லேயுமே அம்மா மகனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு தெரியாமல் தவிக்கிறது. இருதலை கொல்லி. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல் நிறைவேறாத ஆசை. முடவன் அப்படின்றவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கொம்புத்தேன் எங்கே இருக்கும், மரத்து மேலே இருக்கும். அதை அதை பற்றி ஆசைப்படலாமா, அது தவறு. நுணலும் தன் வாயால் கிடும். துன்பத்தை தானே தேடிக்கிறது. நம்ம வாயில் நம்மளே கெடுறது. சூடுபட்ட பூனை போல எச்சரிக்கை கொள்ளுதல். மறுபடியும் அந்த இடத்துக்கு பூனை போகாது, அது மாதிரி மறுபடியும் வரக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக இருக்கிறது. கை கெட்டியது வாய் கெட்டாதது போல வாய்ப்பு நழுவுறது. தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலையில் தண்ணி எப்போயுமே ஒட்டாது, அது மாதிரி பற்றற்ற நிலை. கிணற்று தவளை போல அறியாமை. இடியோசை கேட்ட நாகம் போல அஞ்சுதல், பயப்படுறது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்றது பாசம். தொட்டனைத்தூறு மணற்கேணி போல அப்படின்றது ஆற்றல் பெருகுதல். சூரியனை கண்ட பனி போல விலகுதல். உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு. ஜாதி என்னும் சாக்கடையில் புழு போல மூடன். இன்னும் ஜாதியை பற்றி பேசுகிறவங்க மூடன்னு சொல்கிறாங்க. நாய் பெற்ற தெங்கம்பழம். ஒரு சிலவங்க அவங்களுக்கு அந்த பொருள் வேஸ்ட்டு அப்படின்றது தெரியும், ஆனாலுமே வச்சுட்டே இருப்பாங்க. அதை வேறு யாருக்காவது யூஸ் ஆகுதான்னு பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நாய் பெற்ற தெங்கம்பழம். இஞ்சியை தின்ற குரங்கு போல, அது எப்படின்னா தவிப்பு. திங்களை நாய் குறைத்தற்று.
அது வந்து பயனில்லாதது. திங்கள் அப்படின்னா நிலவு. நிலாவை பார்த்து நாய் கத்துச்சுன்னா நிலாவால் கீழேயும் வர முடியாது, நாயால் மேலேயும் போக முடியாது. ஸோ அது பயனில்லாதது. இலைமறை காய் போல மறைப்பொருள். ஒரு பொருளை மறைச்சு ரகசியமாக சொல்கிறதே வெளிப்படையாக வேறு எது மாதிரி சொல்கிறது மறைப்பொருள். விழலுக்கிறைத்த நீர் போல பயனற்றது. இடி இடித்தது போல அப்படின்னா அதிக சத்தம். எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போல வெறுப்பை இன்னும் கொஞ்சம் வளர்த்தல். ஒருமையில் ஆமை போல அடக்கம். நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல தவறான நண்பர்கள். மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல மயங்கு நிலை. செவிடன் காதில் சங்கூதியது போல அதுவும் பயனில்லாததான். குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல அது என்ன பண்ணும், பிச்சு பிச்சு போட்டுரும், நாசம். பத்தரை மாத்து தங்கம் போல மதிப்பு. தாயை கண்ட சேயை போல அதிக மகிழ்ச்சி. உடலும் உயிரும் போல நெருக்கம். காய்ந்த மாடு கம்பங்கொலையில் பாய்ந்தாற் போல வேகம். பால்மணம் மாறாத குழந்தை போல வெகுளி. கரையான் புற்றெடுக்க கருநாகம் கொடி புகுந்தது போல அது வந்து அத்துமீறல். இடி விழுந்த மரம் போல அது வந்து வேதனை. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம். அரை கிணற்றினை தாண்டியவன் போல ஆபத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பேச்சு வழக்கில் சொல்கிறது வந்து அரை இதை தாண்டிட்டோம் அப்படின்னா பாதி வெற்றி அடைஞ்சாச்சு அப்படின்னும் இதுக்கு பொருள் இருக்குது. அச்சில் வார்த்தார் போல ஒரே சீராக. சிதறிய முத்து போல அப்படின்னா அதுவும் பயனில்லாமல் தான் போயிடும். சி இந்த பழம் புளிக்கும், அது வந்துட்டு ஏமாற்றம். இனிக்கும் சொல்லி ஒரு பழத்தை பறிச்சா அது புளிச்சிச்சுன்னா அது ஏமாற்றம் தானே. இரும்பை கண்ட காந்தம் போல ஈர்ப்பு. உமி குத்தி கை வலித்தது போல வீண் செயல். காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி பொறாமை. அந்த மயில் ஆடிடுச்சே நம்மளும் ஆடுறது பேர் பொறாமை. நீர் மேல் எழுத்து போல நிலையற்றது. அத்தி பூத்தார் போல அப்படின்னா அது அரிய செயல். செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை. அன்றளர்ந்த மலர் போல அப்படின்னா புத்துணர்வு. அன்னைக்கு பூத்த பூ அதான் அன்றளர்ந்த மலர், புத்துணர்வு. அலை ஓய்ந்த கடல் போல அமைதி. நானறுத்த வில் போல பயனற்றது. சேற்றில் பிறந்த செந்தாமரை போல மேன்மை. சேற்றில் செந்தாமரை பிறக்கிறது வந்து அதிசயமான செயல். ஸோ அது மேன்மை. இதுவரை நம்ம 60க்கும் மேலே உவமை தொடர்கள் பார்த்தாச்சு. இதிலிருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும், வேறு எதுவும் கேட்க வாய்ப்பில்லை. ஜஸ்ட் நீங்கள் 1 or 2 times பார்த்தாலே மைண்டில் நல்லாவே பதிஞ்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.